வாங்க இன்னைக்கு நாம பார்க்க போறது ஈரான்ல நடக்கிற ஒரு பயங்கரமான நெருக்கடிய பத்தி. ஒரே ஒரு சம்பவம், ஒரே ஒரு தாக்குதல் ஒரு நாட்டோட தலையெழுத்தையே மாத்தி போட்டிருக்கு. சரி, நாம இப்ப நேரடியா கள நிலவரத்துக்கு போயிடலாம். தேதி மார்ச் 1, 2026. எல்லாரும் ஈரானைத்தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா யாருக்கும் தெரியாம இந்த முழு போரோட போக்கையும் தலைகீழா மாத்தப் போற ஒரு விஷயம் நடந்திருக்கு. இந்த சண்டை ஆரம்பிச்ச முதல் 48 மணி நேரம் உண்மையிலேயே ரொம்ப கடுமையா இருந்துச்சு. அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஆல்பா ஸ்ட்ரைக்னு ஒரு பெரிய தாக்குதலை ஆரம்பிச்சாங்க. இதுக்கு ஈரான் உடனே ஏவுகணைகளை வச்சு பதிலடி கொடுத்தது. 2வது நாள்ல அமெரிக்காவுக்கு முதல் ஆள் சேதம், 3 பேர் கொல்லப்பட்டாங்க. பதிலுக்கு அமெரிக்காவோட B-2 விமானங்கள் ஈரானோட பூமிக்கு அடியில இருந்த ஏவுகணை தளங்களை குறிவச்சு தாக்கிச்சு. ஒரு பக்கம் பெரிய வல்லரசு, இன்னொரு பக்கம் ஈரான். ஆனாலும் ஈரான் அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுக்கலன்னு இதுல இருந்து தெரியுது. ஆனா இந்த அடிதடிக்கு நடுவுல 2வது நாள் சாயங்காலம் ஒரே ஒரு தாக்குதல், ஒரே ஒரு ஆபரேஷன் முழு போர்க்களத்தோட வரைபடத்தையே மாத்தி அமைச்சது. இப்போ அமெரிக்கா, இஸ்ரேல் 2 தரப்பும் சரி, ஈரான் அரசாங்கமும் சரி, யாருமே எதிர்பார்க்காத, நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயத்த உறுதி செஞ்சிருக்காங்க. ஆமாம், நீங்க பாக்குறது உண்மைதான். ஈரானோட உச்ச தலைவர் அயதுல்லா அலிகே அவரோட அலுவலக வளாகத்துல நடந்த ஒரு குறிவச்ச தாக்குதல்ல கொல்லப்பட்டார். இது வெறும் போரோட திசையை மாத்துற விஷயம் இல்ல, ஒரு நாட்டோட எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கி இருக்கு. இந்த தாக்குதலோட பாதிப்பு உச்ச தலைவரோட மட்டும் நிக்கல. அவரோட மகள், மருமகன், பேரன் இவங்களும் கொல்லப்பட்டாங்க. அது மட்டுமில்லாம பல முக்கியமான ராணுவ, அரசியல் அதிகாரிகளும் இந்த 48 மணி நேரத்துல கொல்லப்பட்டிருக்காங்க. இது ஒரு குடும்பத்துக்கு ஏற்பட்ட இழப்பில்ல, ஈரானோட அதிகார மையத்துக்கே விழுந்த ஒரு பெரிய இடி. யோசிச்சு பாருங்க, ஒரு போர் நடந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு நாட்டோட தலைவரே கொல்லப்பட்டா அந்த அரசாங்கம் என்ன பண்ணும்? அந்த குழப்பத்துல எப்படி ஒரு ஸ்திரத்தன்மையை கொண்டு வரும்? இப்போ ஈரான் எடுக்க போற ஒவ்வொரு ஸ்டெப்லயும் தான் இதுக்கான பதில் இருக்கு. ஈரானோட அரசமைப்பு சட்டப்படி இப்படி ஒரு நிலைமை வந்தா 3 பேர் கொண்ட ஒரு இடைக்கால கவுன்சில் உடனே பொறுப்பேத்துக்கணும். இதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு வழிமுறை தான் இது. ஆனா இங்க ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. பல சீனியர் அதிகாரிகள் ஏற்கனவே கொல்லப்பட்டதால இந்த 3 பேரையும் சரியா தேர்ந்தெடுத்து அவங்க தகுதியை உறுதி செய்யறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இவங்க 3 பேரும் எப்படி சேர்ந்து வேலை செய்ய போறாங்கன்றதுல தான் ஈரானோட எதிர்காலமே அடங்கியிருக்கு. வெளியில பார்க்கும்போது டெஹரான் ரொம்ப அமைதியா இருக்க மாதிரி காட்டிக்கிறாங்க. தேசிய துக்க தினம் அறிவிக்கிறாங்க, எங்களோட கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் எல்லாம் சரியா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா உண்மையில என்ன நடக்குது? உள்ளுக்குள்ள ஈரானோட ஒட்டுமொத்த தலைமை அமைப்பும் இதுவரைக்கும் சந்திச்சிராத ஒரு பெரிய நெருக்கடியில சிக்கி தவிக்குது. இப்போ நாம பார்க்க போறதுதான் இந்த முழு பிரச்சனையோட மையப்புள்ளி. கிட்டத்தட்ட 50 வருஷமா ஈரான் ஒரு தேசிய உத்தியை உருவாக்கி பாதுகாத்து வந்திருக்கு. அதுக்கு பேரு மீள்தன்மை மாதிரி, அதாவது ரெசிலியன்ஸ் மாடல். இப்போ அந்த மாடல் அதோட உச்சகட்ட சோதனைக்கு உள்ளாயிருக்கு. அப்போ இந்த மீள்தன்மை மாதிரினா என்ன? ரொம்ப சிம்பிள். ஈரானுக்கு நல்லாவே தெரியும், டெக்னாலஜியில அமெரிக்கா, இஸ்ரேல் மாதிரி நாடுகள் கிட்ட தங்களால போட்டி போட முடியாதுன்னு. அதனால அவங்களோட மொத்த பாதுகாப்பு திட்டமும் முதல் அடியா ஜெயிக்கிறதில்ல. எவ்வளோ பெரிய அடி விழுந்தாலும் அதை தாங்கிக்கிட்டு தொடர்ந்து சண்டை போடுறது தான். இது ஆயுத பலத்தை விட மன உறுதியையும் சிஸ்டம் உடையாம பாத்துக்கிறதையும் நம்பியிருக்கு. சோ இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற முக்கியமான கேள்வி இதுதான். இந்த தாக்குதல் ஒரு பெரிய அடிதானா, இல்ல ஈரானை மொத்தமா காலி பண்ற ஒரு நாக் அவுட் அடியா? அவங்களோட அந்த மீள்தன்மை மாதிரி உச்சபட்ச தலைவரே இல்லாத ஒரு சூழலை தாங்குமா? இப்போ ஈரானுக்கு முன்னாடி 2 வாய்ப்பு தான் இருக்கு. நீந்து அல்லது மூழ்கு. நீந்து சினாரியோல அவங்களோட அந்த ரெசிலியன்ஸ் மாடல் வேலை செய்யணும், இடைக்கால கவுன்சில் கட்டுப்பாட்டை கையில வச்சுக்கணும், இந்த அடியை தாங்கிக்கிட்டு தொடர்ந்து போராடணும். இன்னொரு பக்கம் மூழ்கு சினாரியோ, இந்த அதிர்ச்சியை தாங்க முடியாம அரசாங்கம் உடையும், ராணுவத்தோட மன உறுதி குலையும், நாடு முழுக்க குழப்பம் ஏற்படும். சரி, ஈரான் நீந்த போகுதா இல்ல மூழ்க போகுதான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு அடுத்த 48ல இருந்து 72 மணி நேரத்துக்கு நாம 3 முக்கியமான விஷயங்களை ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும். அந்த 3 விஷயங்கள் என்னென்ன? 1, கட்டளை ஒற்றுமை. அந்த 3 பேர் கொண்ட கவுன்சில் ஒன்னா சேர்ந்து ராணுவத்துக்கு தெளிவான உத்தரவுகளை கொடுக்குதா இல்ல அவங்களுக்குள்ளேயே சண்டை வருதான்னு பார்க்கணும். 2வது, பதிலடி கொடுக்கும் திறன். ஈரான் இன்னும் ஒருங்கிணைஞ்சு தாக்குதல் நடத்துதா இல்ல சும்மா அங்கொன்னும் இங்கொன்னுமா ஏதோ தாக்குதல் நடத்துறாங்களான்னு பார்க்கணும். இது அவங்க ராணுவ கட்டுப்பாடு எப்படி இருக்குன்னு காட்டிடும். 3வது, ரொம்ப முக்கியமானது, வெளிநாட்டு சமிக்கைகள். ரஷ்யாவும் சீனாவும் இந்த புது இடைக்கால அரசாங்கத்தை ஆதரிச்சு ஏதாவது அறிக்கை விடுறாங்களா இல்ல அமைதியா இருக்காங்களா? அவங்களோட மௌனம் கூட ஒரு பெரிய செய்தியை சொல்லும். அதனால பரிந்துரை ரொம்ப தெளிவா இருக்கு.
அடுத்த 72 மணி நேரத்துக்கு ஈரான் மேல ராணுவ ரீதியா நம்ம கொடுக்கிற அழுத்தத்தை குறைக்கவே கூடாது. அதிகபட்ச அழுத்தத்தை தொடரணும். அதே சமயம் நம்மோட எல்லா உளவுத்துறை கண்காணிப்பு கருவிகளையும் நாம இப்ப பார்த்த அந்த 3 விஷயங்களை கண்காணிக்கிறதுக்கு முழுசா பயன்படுத்தணும். நாம உன்னிப்பா கவனிச்சு என்ன நடந்தாலும் அதை சமாளிக்க தயாரா இருக்கணும். ஆக கடைசியா நம்ம முன்னாடி நிக்கிற கேள்வி இதுதான். ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி தலைவரே கொல்லப்பட்டாலும் அந்த நாடு உடையாம நிக்குமா? அப்படி ஒரு மீள்தன்மையை கட்டமைக்க முடியுமா? இந்த கேள்விக்கான பதில் தான் இந்த போரோட எதிர்காலத்தை மட்டும் இல்ல, இந்த முழு பிராந்தியத்தோட அமைதியும் தீர்மானிக்க போகுது. இந்த நிகழ்வுகளை நாங்க தொடர்ந்து கண்காணிப்போம். இது மாதிரி சிக்கலான உலக விஷயங்களை எளிமையா புரிஞ்சுக்க மறக்காம எங்களை பின்தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.